ஒரு மாநிலம் என்ன மாதிரி இருக்குது, எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அரசோடைய நிறுவனங்கள் அரசு சார்ந்த நிறுவனங்கள். எதனால் எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும், எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தனியாருக்கு தள்ளிவிட்டு அந்த நாட்டில் இருக்கும் நிர்வாகம் சிறப்பாக செயல்பட அரசு சார்ந்த நிறுவனங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொள்கை சார்ந்து கண்டிப்பாக அரசு நிறுவனங்கள் அப்படியே இருக்க வேண்டும், சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதில் நம்முடைய முதல்வருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம எல்லாம் காலகாலமாக பார்த்துட்ருக்கோம். மின்சார வாரியம், போக்குவரத்து துறை, பல நிர்வாகங்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நன்றாக வாழ்ந்து அவளுடைய குடும்பம் செலுத்து பல குடும்பங்கள் வாழ்ந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக பார்த்துருப்போம். கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக நம்மெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்ட விஷயம், ஏன் இந்த துறை இப்படி இருக்குன்னு. ஏன்னா ஒரு மாநிலத்தோடைய உயிர் நாடி மின்சாரத்துறை. நீங்கள் போக்குவரத்து துறையில் தனியாருடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குது, தனியார் இருக்காங்க, அவங்களால ஒரு பேலன்ஸ் பண்ண முடியும். பட் மின்சாரத்துறை கண்டிப்பாக அரசு கையில் மட்டும்தான் இருக்க வேண்டும். மின்சாரத்துறை ஒரு மாநிலத்துடைய உயிர் நாடி. அந்த மின்சாரத்துறை தான் ஒரு இரத்த நாளம். ஒரு மாநிலம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் மின்சாரத்துறை தான் சிறப்பாக செழிப்பாக இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த துறை ஒவ்வொரு நாளும் நலிவடைந்து போவதை பார்ப்பதற்கு பலர் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தனர். கண்டிப்பாக அதற்கான சூழ்நிலை இப்போ அதை மாற்றவில்லை என்றால் கண்டிப்பாக எப்பயுமே மாற்ற முடியாது. நான் வெளியில் இருக்கப்ப துறையை பற்றி தெரியும், நிறைய இதற்காக போராடி இருக்கிறோம். இந்த துறையிலிருந்து நடந்த ஊழல்களை பற்றி எதிர்த்து போராடி இருக்கிறோம். அதற்காக என் மீது பல வழக்குகள், எனக்கு நெருக்கடிகள் பல வந்தது. எல்லாத்தையும் தாண்டி என்ன வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதற்காக போராடி இருக்கிறோம். அப்போல்லாம் நாங்கள் அமைச்சராகவும் இந்த துறைக்கு வரோம், அந்த எதிர்பார்ப்புலாம் கிடையாது. இந்த துறையில் நடக்கும் தவறுகளை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும், இந்த துறை செழிப்பாக வர வேண்டும். அது எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய நெருக்கடி வந்தாலும், எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும், அவர் கரூரில் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் விரட்டி அடிக்க வேண்டும். நாங்கள் தனியாக இருந்தாலும் சரி, தனி ஆளாக இருந்தாலும் சரி, விரட்டி அடிக்க வேண்டும் என்று உறுதியாக கடைசி வரை போராடினோம். அதற்கான பலனும் அப்பப்போ இருந்துச்சு. அதை விட நீங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நெருக்கடியெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சா தான் இந்த வேலையை பார்க்க முடியும். அதை அப்பயே நினச்சி தான் செஞ்சோம். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு, முதல்வர் கொடுத்த வாய்ப்பு தான் எனக்கு மின்சாரத்துறைக்கு. ஏன்னா கடுமையான நெருக்கடி. நான் வெளியிலேருந்து பார்த்தப்போ 1 லட்சம் கோடி கடன் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்த பிறகு 2.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. 2.5 லட்சம் கோடி கடன் என்பது மிகப்பெரிய ஒரு கடன். அது கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் இந்த துறையை நம்ம சரி செய்யலைன்னா இன்னும் 5 வருடம் கழித்து இங்கே இருக்கிற பல பேருக்கு வேலை போகுமா, இல்லை சம்பளம் கொடுக்க முடியுமா, இல்லை அவங்களுடைய ஓய்வூதியங்கள் கொடுக்க முடியுமா என்ற சூழ்நிலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நிலைமையிலிருந்து காப்பாற்றத்தான் இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா அதற்கான ஒரு கால் ஆஃப் ஒரு டைமை நம்ம இப்போ கிளிக் பண்ண வேண்டிய நேரத்தில் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஒரு தமிழக மக்களுடைய உயிர்நாடி இப்போ நீங்கள் புதுப்பிக்கலைன்னா வேறு எப்பயுமே புதுக்க முடியும். அதற்கு இது வேறு வழியே இல்லை. இப்போல்லாம் பேசினாங்களே தனியாருக்கு போகுமான்னு. கண்டிப்பாக போக வேண்டிய நினைப்பு யாருக்குமே கிடையாது. இது அரசோடு தான் இருக்க வேண்டும். இப்போ இல்லை, இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பல லட்சம் பேர் இதில் பணியாற்ற வேண்டும். அதுதான் அரசோடைய கொள்கை. ஒரு அரசுடைய நிறுவனம் இருக்குது, அந்த அரசு நிறுவனம் சார்ந்து பல லட்சம் பேர் பணியாற்ற வேண்டும். அவர்கள் மூலம் பல குடும்பங்கள் பயனடைய வேண்டும். இது ரெண்டும் ஒரு செயின். இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு பல தொழில்துறைகள், பல வீடுகள், அனைவர் வீட்டிலும் விளக்கு சிறப்பாக எரிய வேண்டும். தொழில்துறை எப்படி இங்கேருந்து வெளியே போக ஆரம்பிச்சது? 2006க்கு அப்புறம் எப்போ நம்ம மின்சாரத்துறை நலிவடைய ஆரம்பிச்சதோ அப்போ தான் தொழில்துறை இங்கேருந்து வெளியே போக ஆரம்பிச்சது. எவ்வளோ நாள் அவங்க பவர் கட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து மற்ற மாநிலங்களுக்கு இங்கே யாருமே எல்லா விதமான இப்போ அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இருந்தும் வேறு வழி இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு போக வேண்டிய முக்கிய காரணம் நம்மளுடைய மின்சாரத்துறை மூலமாக சரியாக மின்சாரம் வழங்க முடியாத காரணத்தால் கடந்த 20 ஆண்டுகளாக கொஞ்சமாக இருக்கிற தொழில்துறைகளும் வெளியில் போயிட்டே இருந்தாங்க. ஆனால் அதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அது உண்மையாக நம்ம ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதற்காக பல பணிகளை செய்ய துவங்கியிருக்கோம். முதலாவதாக எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதை நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கும் அட் எனி காஸ்ட்டு நம்ம அதை நிறுத்துவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அதை நிறுத்தினால்தான் இந்த இதில் அடுத்த விதமான எந்த ஒரு மேம்பாட்டையும் நம்ம செய்ய முடியும். ஏன்னா கீழே லீக்கேஜ் இருக்குது, தவறு நடக்குது. இவ்வளோ பெரிய ஒரு நிர்வாகம், கிட்டத்தட்ட 3.4 கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க.
பயனாளர்கள் இருக்காங்க. அவர்கள் வீடுகளுக்கு இணைப்பு 3.4 கோடி வீடுகளுக்கு வணிக வளாகங்களோ இல்லை மற்ற நிறுவனங்களுக்கோ இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து இந்நேரம் சிறப்பாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் அது இல்லாமல் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கடன் மேலே வேணா அப்போ இவ்வளவு பணமும் எங்கே போச்சு? ஒரு காலத்து 20 வருஷத்துக்கு முன்னாடி லாபகரமாக இயங்கி கொண்டிருந்த நிர்வாகம் எப்படி இவ்வளவு லட்சம் கோடி கடனில் வந்துச்சு? மக்கள் தேவையான பணத்தை கொடுத்துட்றாங்க. இல்லை அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வெளியிலேருந்து ஒரு சில கருத்துக்கள் வருது, நீங்கள் வந்து சப்சிடி சப்சிடிலாம் ஒன்றுமே இல்லை. இவ்வளோ பெரிய நிர்வாகத்தில் இவ்வளோ பெரிய இதில் இவ்வளோ பெரிய தொழில்துறையில் அவங்கெல்லாம் கட்டுற பணத்தில் சப்சிடிலாம் ஒன்றுமே இல்லை. அக்ரிகல்ச்சருக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும், விவசாயிகளுக்கு கொடுத்து தான் ஆகணும். அது இவ்வளோ பெரிய நிர்வாகத்தில் அது ஒன்றுமே இல்லை. அதையும் தாண்டி இந்த நிறுவனம் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளில் இறங்க முடியும். அதற்கு பெரிய ஸ்டாப்பேஜாக இருந்தது இதுக்கு முன்னாடி இருந்த பல நிர்வாகம். அதை சீரமைக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தை நம்ம இருக்கிறோம். அதனால தான் சில நாட்களாக உங்கள் அனைவரும் முக்கியமான இங்கேருந்து பல பேர் என்னோட அந்த எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து நிறைய ஒவ்வொன்றையாக சீரமைக்கிற பணியில் இருந்திருக்கிறோம். அதை சீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை செய்யாமல் நம்ம அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. அதை செஞ்சால் தான் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே லீக்கேஜ் இருக்குது, நீங்கள் முதல்ல நம்ம வந்து போய் ஒரு டெண்டர் கால்ஃபர் பண்ணுறோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறோம், ஒரு டெண்டர் கால்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதையே நம்ம சீரமைக்காமல் அதில் லீக்கேஜ் இருக்கிறப்ப அப்புறம் நீங்கள் அதுக்கு அடுத்து எதை போய் சரி பண்ணுவோம்? நீங்கள் எதை சரி செய்தாலும் கீழே பெரிய ஓட்டை இருக்கும். நீங்கள் எவ்வளோ தண்ணி தான் ஊற்றுனாலும் அது கீழே தானே போகும். நீங்கள் அந்த பானையில் எவ்வளோ தண்ணி ஊற்றுங்க, கீழே பெரிய ஓட்டை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்ற போகிறீங்க? அது கீழே போயிட்டே தான் இருக்கும். கீழே உள்ள அனைத்து கேப்புகளையும் நம்ம சரி பண்ணணும். அந்த பணியை நாங்கள் வந்து ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டோம். பல பேர் என்னோட அந்த 4 நாளாக என்னுடைய ஹெட் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்துருப்போம். அதுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் அடுத்த கட்டமாக கண்டிப்பாக இதை சீரமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாம் பல வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வேலை பார்த்துருப்பீங்க. கண்ணு முன்னாடி தேஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ சீரமைக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க, அது சீராக செயல்படுவதையும் பார்ப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை வியாழன் வெள்ளி நேற்று சாயந்தரமே அந்த நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பாக இது சீரமைக்கப்படும், இது சிறப்பாக செயல்படும். மைட் பி நம்ம நினச்சது 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகலாம். ஆனால் நம்ம இப்போ போட போகிற ஒரு ஃபவுண்டேஷன் அடுத்த 40 வருஷத்துக்கு சிறப்பாக இருக்கும். அந்த கேரண்டி நம்மளால் கொடுக்க முடியும். அந்த ஃபவுண்டேஷனை இந்த காலகட்டத்திலையும் பண்ணலைன்னா நம்ம ஒரு வரலாற்று தவறை இப்போயும் செஞ்சுருவோம். அது வந்து இன்னொரு 30 வருஷங்கள் சொல்லுவாங்க. எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து காவேரியில் ஒரு 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 கான்ட்ராக்டை புதுப்பிக்க மாட்டாங்களோ, இல்லை ஒவ்வொரு வரலாற்று கச்சத்தீவை விட்டாங்களோ, அது மாதிரி இன்னொரு 30 வருஷங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், அவர் செய்யாமல் விட்டுட்டார், அதனால் இப்படி ஆகிப்போச்சு இந்த துறை. பல லட்சம் பேர் வேலை பார்த்துருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி யாருமே இல்லை அப்படின்னு 30 வருஷம் கழித்து ஒரு வரலாற்று பிழை யாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக நம்ம அனைவரும் உங்கள் அனைவரோட ஒத்துழைப்போடு சிறப்பாக அதை செயல்படுத்தி இதை புத்துணர்வு கொண்டு வர வேலையும் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in.